பிரசிடென்ட் சேர்ந்து வாங்க, சேர்ந்து நில்லுங்க. ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரோட்டரி வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் அந்த முக்கியமான நிகழ்வை 0 பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து, அதுவும் கன்னியாகுமரி ரோட்டரி சங்கம் மூலமாக இந்த ரேலியை துவங்குவதில் மிக பெருமை அடைகிறோம். இந்த ரேலி வந்து 10 நாட்கள், அதாவது சர்விக்கல் கேன்சர்னு சொல்லுவீங்க, கர்ப்பவாய் புற்றுநோய், அதுக்கு வந்து வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. நாங்கள் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் நாங்கள் செய்து முடித்து அதுக்கு பிறகு அதை விழிப்புணர்வுக்காக வேண்டி தான் அனுப்புதோம். ஏற்கனவே நாங்கள் இப்போ 10 லட்சம் மரக்கன்று நட்டிருக்கோம் எங்கள் இதில் இதுவரைக்கும். 11/11/11 அன்னைக்கு 1,11,111 மரக்கன்று நட்டு மறுநாள் மேடம் ஜெயலலிதாவோட எங்களுக்கு அவார்டு கிடச்சிது. அது மாதிரி தான் இந்த சைக்கிளும் நாங்கள் தான் கொடுத்தோம். 98ல் +1 +2 பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தோம். அது இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். நாங்கள் ஏற்கனவே 2000 பேருக்கு மேலே இந்த சர்விக்கல் கேன்சர் உள்ள இன்ஜெக்ஷனை போட்டிருக்கோம். ஒரு டோஸ் வந்து 2500 ரூபா காவேரி ஹாஸ்பிட்டலுடன் இணைந்து. அதுக்கடுத்தால மரக்கன்று நட்டுவது. இப்போவும் இன்றைக்கி நாங்கள் வெறும் சும்மா மாத்திரம் அந்த ரேலி இல்லை, இது வந்து ஒரு என்வாயரன்மெண்ட்டை பற்றி சொல்லுவதற்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும், அதுக்கடுத்தால அது சம்பந்தமாக இப்போ தமிழக அரசை அணுகி தமிழகம் பூரா இந்த ப்ராஜெக்டை கொண்டு வருவதற்காக துவங்கப்பட போகிற இந்த நிகழ்வு. இதுக்கு வந்திருக்க அனைவரையும் வருக என்று வரவேற்று, குறிப்பாக காலையில் இத்தனை ப்ரெஸ் பீப்புள் வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து மிக மிக சந்தோஷம். இது வந்து இட் ஷுட் ரீச் த பப்ளிக். ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப அற்புதமான அவசியமான விஷயம். இன்றைக்கி எத்தனை பேர் பெர்சன்டேஜ்லாம் அதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக இந்த ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் திரு PK சரவணன் அவர்கள் உங்களுக்கு முன் சொல்லுவாங்க. இப்போது ரொட்டேரியன் திரு PK அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார். அதாவது ரேலி ஃபார் லைஃப். வாங்க. கன்னியாகுமரியோட 0 பாயிண்ட்லேருந்து இன்றைக்கி ரேலி ஃபார் லைஃப் அப்படிங்கிற அந்த ரேலியை துவக்க இருக்கிறோம். ரோட்டரியில் மிகவும் கன்னியாகுமரி வந்து ரொம்ப பார்க்கப்பட வேண்டிய ஒரு டூரிசம் டெஸ்டினேஷன். அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கி வந்து இந்த ரேலியை நாங்கள் துவக்க இருக்கிறோம். இந்த ரேலி ஃபார் லைஃப்ங்கிறதுல வந்து 2 விஷயத்தை கவர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஃபுல்லாக இந்த ரேலி போகுது. எல்லா இடங்கள்லையும் ரொட்டேரியன்ஸ் தான் இருந்து எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இங்கே கன்னியாகுமரியை சார்ந்த ரொட்டேரியன்கள் கோஆர்டினேட் பண்ணுறத போது அது மாதிரி இதில் ரேலி ஃபார் லைஃப்பில் வந்து கேன்சர் ஒன்று, சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்டிவ் கேர் ஒன்று. கேன்சருக்கு தமிழ் சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்டிவ் கேர் ஒன்று, இன்னொன்று என்விரான்மெண்ட் கேர். இந்த 2 இதை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். சர்விக்கல் கேன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது வந்து ஒரு 45 வயது வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு அந்த நோய் இருக்கக்கூடியது தெரியாது, இந்த கேன்சர் இருக்கக்கூடிய தெரியாது. 46 வயசுக்கு மேலே தான் அது தெரியவே வரும். ஆனால் கேன்சர்னாலே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அதுக்கு மருந்தே கிடையாதுன்னு. ஆனால் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே கேன்சர் இந்த சர்விக்கல் கேன்சர் தான். இது பார்த்திங்கன்னா உலக அளவில் 8 நிமிஷத்துக்கு ஒரு ஆள் இந்த சர்விக்கல் கேன்சர்னால் ஒரு பெண்மணி இறந்துட்டுருக்காங்க. இதில் முதல் 8 பேரில் 3 பேர் இந்தியாவை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு ஆபத்தான ஒன்று. இதுக்கு இந்த வேக்சின் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கு. சீரம் லெபார்ட்ரிஸ்லேருந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 9 வயசு பெண் குழந்தையிலேருந்து 9லேருந்து 14 வயது வரை உள்ளவங்க வந்து 2 டோஸ் போடணும். முதல்ல ஒரு டோஸ் 6 மாதம் கழித்து இன்னொரு டோஸ் போடுறாங்க. இதே வந்து 15 வயதுலேருந்து 24 வயதுக்கு உள்ளவங்க வந்து 3 டோஸ் போடணும். முதல்ல ஒரு டோஸு, 2வது மாதம் ஒரு டோஸு, 6வது மாதம் ஒரு டோஸ். இதை வந்து மகளிர் மருத்துவர்களை அணுகிறா அவங்க சொல்லிடுவாங்க. சீரம் லெபார்ட்ரிஸ் மூலமாக வாங்கி கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா இது வராமல் தடுக்கும், அதாவது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரே வேக்சின் இந்த ஒரு வேக்சின் தான் இருக்குது, ப்ரிவென்டிவ் மெடிசின். இது எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 25 வயதிற்கு உட்பட்ட எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இதை நிச்சயமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரேலி ஒன்று. இதில் வந்து கிட்டத்தட்ட ரோட்டரி மூலமாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்தியா பூரா நிறைய இடங்களில் முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க.
நம்ம வந்து திண்டுக்கலோட இணைந்து ஒரு 1725 வேக்சின் இதுவரை போட்டிருக்கோம். ஒரு வேக்சின் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2500லேருந்து 2750 ரூபா செலவாகும். ஆனால் அது ரோட்டரி வந்து இலவசமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த அவேர்னஸை முதல்ல பரப்பிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ஊர்லேயும் கன்னியாகுமரி ரோட்டரி சங்கம் மூலமாக, இப்போ ஒவ்வொரு சங்கம் மூலமாகவும் இதை இலவசமாக வழங்குவதற்கான ஏற்பாடையும் செய்ய போகிறோம். இது ஒன்று. இன்னொன்று என்விரான்மெண்ட் கேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கே தெரியும், வெப்பமயமாகுதல் வந்து இன்றைக்கி 40 டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு சமயத்தில் 32 வந்தாலே நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். இன்றைக்கி 40 தாண்டி போகுது. 45 டிகிரி அளவுக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கிது. இது வந்து இந்த தட்பவெப்பநிலை தாங்க முடியாத சில மரங்கள் மரிக்கக்கூடும். திருப்பி ஒரு மரத்தை நட்டு வளர்க்கணுன்னா பல ஆண்டாகும். அதுக்குள்ளே அடுத்த வருஷம் இதே வெப்பம் வரும். அதனால் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தை பார்க்க நம்ம போயிட்டுருக்குறோம். அதனால் நம்மளால் முடிந்த அளவு மரங்களை வந்து நிறைய இடத்துல நடணும். இந்த பிளாஸ்டிக்குகளை தவிர்க்கணும். பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் வந்து மஞ்சப்பையையும் போகிற இடங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறோம். இன்றைக்கி எங்களோட வருங்கால ஆளுநர் காந்தி அவர்கள் வராங்க. காந்தி இப்போ ஒரு சில நேரத்தில் வந்துடுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா மஞ்சப்பையை வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே வச்சு இது வரைக்கும் 35,000க்கு மேற்பட்ட மஞ்சப்பை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் வந்து இதை வந்து பல லட்சம் கொடுக்கணுங்கிற ஒரு டார்கெட்டில் போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த ரேலியில் அந்த மஞ்சப்பையும் நாங்கள் ஒரு தொடராக கொடுத்துட்டு போகிறோம். ஸோ இதுதான் இந்த 2 ரேலியோட மெயின் அப்ஜெக்டிவ். இதில் வந்து மதுரையிலேருந்து ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் டவுன் டவுன் அவரோட தலைவர் நம்ம ஹைகோர்ட் அட்வொகேட் திருமலையப்பன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உறுப்பினர்களும் வந்திருக்கிறாங்க. இது போக எங்கள் கிளப்லேருந்து ரோட்டரி கிளப் தாமிரபரணி திருநெல்வேலியிலேருந்து பெருமாள் வந்திருக்கிறாங்க. அப்புறம் நாகர்கோவில் கன்னியாகுமரி கிளப்லேருந்து மைக்கேல், ரொட்டேரியன் மைக்கேல் இங்கே ஆரம்பித்து வைக்கிறதுல அவங்க தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. இங்கே கூடவே எங்களுக்கு ரொம்ப நாங்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய ரொட்டேரியன் எட்வர்ட் அவர்கள் 40 வருஷமாக ரோட்டரியில் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க முன்னிலையிலையும் இன்றைக்கி இதை பண்ணுறோம். இது போக வந்து நாங்கள் இப்போ போகக்கூடிய வழித்தடம்னு பார்த்திங்கன்னா இந்த 0 பாயிண்டில் ஆரம்பித்து மார்த்தாண்டம் போகிற இடங்கள்லாம் மக்கள் கூடக்கூடிய இடத்துல மைக் இதெல்லாம் ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்குறோம். அது மூலமாக இந்த கருத்துக்களை தெரியப்படுத்துகிறோம், நோட்டீஸ் கொடுக்குறோம், அப்புறம் மஞ்சப்பையும் கொடுக்குறோம். மார்த்தாண்டத்தில் முடிச்சுட்டு சாமியார் மடம், ஒரு முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஐஎம்ஏவோட இந்தியாவுக்கு தலைமையேற்றிருந்த டாக்டர் விஜயகுமார் அவர்களோட முன்னிலையில் அங்கே ஒரு ஃப்ளாக் ஆஃப் வச்சுருக்கிறோம். அங்கேருந்து பழையபடி நாங்கள் நாகர்கோவில் வரோம். நாகர்கோவிலில் 2 இடத்துல பண்ணுறோம். திருப்பி வள்ளியூர், அம்பாசமுத்திரம், திருநெல்வேலி இன்றைக்கி ஆள் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நம்ம ஆலங்குளம், தென்காசி வந்துட்டாங்களா? நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தவங்களுக்கு இந்த மஞ்சப்பையில் வந்து சுமார் 35,000க்கு மேற்பட்டு வழங்கியிருக்கக்கூடியது இவங்க தான். எங்களோட வருங்கால ரோட்டரி மாவட்ட ஆளுநர் காந்தி அவர்கள் பல லட்சம் அவங்க டார்கெட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமை. இன்றைக்கி அவங்க தான் தொடங்கி வைக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ இது வந்து நாங்கள் ஆலங்குளம், அப்புறம் தென்காசி, கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர், மதுரை, அப்புறம் மதுரையிலேருந்து அப்படியே கவர் பண்ணி சென்னை வர போகிறோம். ஓசூர், சென்னை, அப்புறம் பாண்டிச்சேரி ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ரிட்டன் மதுரையில் இவங்க திருமலையப்பன் சார் அவரோட கிளப்பில் வச்சு நிறைவு விழா நடத்துகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்க அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மஞ்சப்பை ஒன்று தாங்க, அது ஒன்று அவங்க மஞ்சப்பை ஒன்று எடுத்துரும். மஞ்சப்பை கொடுக்கல, இது அவங்க பிரசிடென்ட்டுங்க, கன்னியாகுமரி பிரசிடென்ட் சார்.